ஜப்பானை புரட்டியெடுத்த டால்பின் புயல் தற்போது சீனாவிடம் தனது கோர முகத்தை காட்டி வருகிறது. இதன் காரணமாக சீனா சின்னாபின்னமாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். டால்பின் என்ற புயல் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஜப்பானின் தெற்கு தீவுகள் பகுதிகளில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தன. 162 கிலோமீட்டர் முதல் 216 கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி காற்று வீசியது மட்டுமின்றி மின்சாரம் துண்டிக்கப்பட்டு 50,000 குடும்பங்கள் இயல்பு வாழ்க்கையை இழந்ததாக கூறப்படுகிறது. இத்தகைய மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்திய டால்பின் புயல் தற்போது சீனாவுக்கு இடம்பெயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது சீனாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள யிகுவான் என்ற இடத்தில்தான் டால்பின் புயல் தனது கோர தாண்டவத்தை தொடங்கியுள்ளது. இந்த புயலின் காரணமாக பெருவெள்ளத்தை ஏற்படுத்தும் கனமழையும் 151 கிலோமீட்டர் வேகம் கொண்ட சூறாவளி காற்றும் வீசக்கூடும் என்று சீனாவின் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் கூறினர். சபிர் சிம்சன் என்று அழைக்கப்படும் புயல் அளவுகோல்களில் டால்பின் முதல் ரக புயல் என்றும் வானிலை மைய அதிகாரிகள் வகைப்படுத்தினர். சீனாவின் கிழக்கு பகுதியில் உள்ள 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஜெஜியாங், ஷாங்காய், வடக்கு ஃபுஜியான், வடகிழக்கு ஜியாங்சி, மத்திய மற்றும் தெற்கு அன்ஹூய் மற்றும் ஜியாங்சு ஆகிய பகுதிகளில் 250 முதல் 500 மில்லிமீட்டர் வரையிலான மிக மிக அதி கனமழை பொழியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு அதிகமான மழை பொழிவு பேரிடர் கால அபாயத்தை குறிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் பயணிகள் கப்பல்கள் இயங்கும் 55 கடல்வழி போக்குவரத்து வழித்தடங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு சீனாவில் கரையை கடந்த பிறகு அது மேற்கு நோக்கி நகர்ந்து மத்திய மற்றும் தென்மேற்கு சீனாவின் மீது தனது வலிமையை இழந்து வேகம் குறைய வாய்ப்புண்டு. புயல் கரையை கடந்த பிறகு அதி கனமழை, வெள்ளம், நிலச்சரிவு அதிகளவில் ஏற்பட இருப்பதால் சீனாவின் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை பணிகளில் மும்முரம் காட்டி வருகின்றனர். இதற்கு முன்பு நவுல் என்ற புயல் சீனாவை தாக்கியிருந்தது. அதன் தாக்கத்திலிருந்தே மீள முடியாமல் அந்நாடு இருந்த நிலையில் அதைவிட பல மடங்கு பாதிப்புகளை இந்த புதிய டால்பின் புயல் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.